பேசலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளை யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கடந்த காலங்களில் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டும் வழிநடத்தின தேவன் வரும் காலங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தியானத்துக்கு என்று கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 39 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஆமென். ஜெபிப்போம். எல்லாப்பின் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த சமூகத்திலே உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட தங்கி கர்த்தாவே சோதனை இந்த வசனத்தின் அடிப்படையிலே வேத வசனங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய நாமத்தை உயர்த்தும், மகிமைப்படுத்தும் வசனங்களை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அவைகளை சிந்திக்கவும் உணர்ந்து கொள்ளவும் எங்களுடைய செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்கள் பகுதியில் ஒருவர் வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பரிசுத்தமான வாழ்வுக்கு நாவு ஒரு முக்கியமான பிரச்சனை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அது பல விதங்களிலும் நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்தும். யாக்கோபின் நிருபத்தில் எழுதப்பட்ட அந்த வசனங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாவு என்ன செய்யும்? நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்தும், தீட்டுப்படுத்தும் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதனாலே சங்கீதக்காரர் என்ன செஞ்சார்னா, முதல்ல அதை ஒரு அரசு பண்ணார். என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன், ஒரு தீர்மானம் பண்றார். இது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடியது என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். அதனால கையினால பாவம் செய்யறேன், கண்ணினால பாவம் செய்யறேன், காலினால பாவம் செய்யறேன் அப்படின்னு சொல்லாம வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு. எதனால் பாவம் செய்யாதபடி? வாயினால். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நல்ல தீர்மானங்களை எடுக்கிறார். நமக்கு நாவு தேவனை துதிக்க, மகிமைப்படுத்த, இனிமையான வார்த்தைகளை பேச, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல, மற்றவர்களை வாழ்த்த, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறான மாம்ச கிரியைகளையும் வேதம் நமக்கு பல இடங்களிலே சொல்லி வருகிறதை கவனிக்கிறோம். அதற்காக அவர்கள் எடுத்த நல்ல தீர்மானத்தை பாருங்கள். என் நாவினால் நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். நீங்க உங்களை குறித்து யோசிச்சுக்கணும். நான் என்னுடைய நாவினால பாவம் செய்யறனா செய்யலையா என்பதை நன்றாய் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதே தீர்மானத்தை நாம எடுத்துக்கணும். நாவினால் நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். தேவசமூகத்தில் சொல்றோம், ஆண்டவரே நாவினால் நான் பாவம் செய்யாதபடி தேவரீர் எனக்கு உதவி செய்யும். ஒருபோதும் நான் நாவு என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்யுமோ அதற்கு இடமளிக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நாவினால் என்ன பாவம் செய்வோம்? புறம் பேசுதல். புறம் பேசுதல்னா என்ன பொருள்? புறம் பேசுதல்னா என்ன சொல்றீங்க? புறம் பேசுதல் விளக்கி சொன்னா என்ன சொல்லலாம்? அதாவது இங்க கேட்டுட்டு போய் வெளியில பேசுறது. அது என்னது? புறம் பேசுதல். கேட்கிற விஷயத்தை எல்லாம் நல்லா கேட்டு மனசுல பதிச்சுக்கிறது. மற்றவர்கள் இடத்துல போய் அதை என்ன செய்யுது? புரணி பேசுறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மொழியில. புறம் பேசுதல் அதை செய்யக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது 2-3 காரியங்களை சேர்த்து சொல்லுவோம். இதுவும் நாவினால் செய்கிற பாவம், செய்யக்கூடாது. முதல்ல மற்றவர்கள் பற்றி நம்மிடத்திலே காரியங்களை மற்றவர்கள் தவறான காரியங்களை சொல்லும் பொழுது அதை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. வேண்டாம், மற்றவர்களை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டாம்? பேச வேண்டாம் என்று சொல்லி அதை தடை செய்ய வேண்டுமே ஒழிய அதை மிக ருசியாய் கவனமாய் கேட்டுக்கொண்டு அதை மனதில் பதித்துக் கொண்டு வேறொரு இடத்தில் போய்
அதை மிகைப்படுத்தியோ குறைத்தோ சொல்வோமானால் நாம் நாவினால் பாவம் செய்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் என்று சொல்லப்பட்ட யோபு தன்னை எப்படி எல்லாம் காத்துக் கொள்கிறார் என்று பாருங்க. யோபு 64:3, யோபு 31:30, யோபு 31:30. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்த நான் இடம் கொடுக்கவில்லை. அப்ப வாசிக்கிறேன் கொஞ்சம். அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. என்ன செய்யவில்லை பாருங்க. என்னுடைய நாவு, என்னுடைய வாய் பாவம் செய்வதற்கு நான் இடமளிக்கவில்லை. மற்றவர்களுக்கு சாபத்தை என் நாவின் மூலமாய், வாயின் மூலமாய் நான் கொடுக்கவில்லை. சபிக்கிறோமா? மற்றவங்கள, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள சபிக்கிறோமா? கணவன் மனைவியை சபிக்கிறாங்களா? மனைவி கணவனை சபிக்கிறாங்களா? சபிக்கிறாங்களான்னு கேட்டா நீங்க உண்மை சொல்ல மாட்டீங்க. சொல்லுவோம், எல்லாருக்கும் ஒரு சாவு வருது, உனக்கு மாத்திரம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அது என்னது? சாபம். எத்தனையோ மனுஷன் அடிபட்டு சாகுறாங்க, கையுடைச்சு கால் உடைச்சு படுக்க வைக்கிறாங்களே. உன்னை ஆண்டவர் இந்த கையுடைச்சு கால் உடைச்சு பெட்ல படுக்க வச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நீ பண்ற குறும்புக்கு உன்னை அந்த மாதிரி தான் பண்ணணும். இதெல்லாம் சாபமான வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அது வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது, வெளியிலும் பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் நம்முடைய நாவினால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்படியாகவே போதித்திருக்கிறார். என்ன வசனம் சொல்லுகிறது? மற்றவர்களை உங்கள் நாவினால் சபிக்க வேண்டாம், ஆசீர்வாதங்களையே சொல்லுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்ட வசனங்களை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். யோபு தன்னை எப்படி காத்துக் கொண்டார் பாருங்க. மறுபடியும் அதே வசனம் 31:30. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி நான் விரும்பவும் இல்லை, வாயினால் பாவம் செய்ய என் நாவுக்கு, என்னுடைய வாய்க்கு இடம் கொடுக்கவும் இல்லை. மற்றவர்களை சபிக்க வேண்டும் என்றதான எண்ணம் நம்முடைய சிந்தனையில் தோன்றினாலே நாம் ஒரு பாவம் செய்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த சோதரன், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் ஒரு பாவம் செய்யல, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஒரு பாவம் செய்யல அப்படி சொல்லிட முடியாது. இதெல்லாம் நமக்குள்ள வர்ற பாவம். பாவம் தான் சொல்றது, என் நாவினால் பாவம் செய்யாதபடி. யோபு சொல்றார், வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த சோதரன். நல்ல தீர்மானம் எடுத்துக்கணும். வீட்டுக்குள்ளேயும் நான் இந்த மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் தீர்மானம் எடுத்துட்டு அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே, எடுத்த தீர்மானத்தில் நிலைச்சு நிற்க உதவி செய்யும். ஒருவருக்கும் எந்த சாபத்தையும் நான் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. மற்றவர்களை பற்றி வெளியில போய் அவதூறு பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. சங்கீதம் 64:3 சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 64:3. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி. ஆமென். நாவை எந்த மாதிரி பண்றாங்க? கத்தி மாதிரி ஷார்ப்பா தீட்டிடுறாங்க. வார்த்தைகள் அந்த மாதிரி கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்துறது. நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தம் அம்புகளை நாடேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நாவை என்ன மாதிரி பண்றாங்க? பட்டயத்தை போல் கூர்மையாக்கி. பட்டயம் எப்படி வெட்டுகிறதோ அதன் மேல வாயின் வார்த்தைகளினாலே மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துவது, மனதை காயப்படுத்துகிறது, புண்படும்படி பேசுகிற அனுபவம், மனதில் வேதனையை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிற அனுபவம் நமக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நமக்கு அது சந்தோஷமா இருக்கும். நான் பேசின பேச்சில் மனம் நொந்து பேசாம உட்காந்துட்டான், அல்லது செத்தே போயிட்டான், அல்லது உயிரை மாற்றிக்கிட்டான். இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதெல்லாம் நாவினால் பாவம் செய்வது. நாவினால் என்ன பாவம் செய்கிறோம் நல்லா யோசனை பண்ணி. மற்றவர்களுடைய இருதயம் புண்படும்படியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் நாவினால் என்ன செய்கிறீர்கள்? பாவம் செய்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவமரியாதையா பேசுறது பாவமா இல்லையா? சத்தமே வரமாட்டேங்குது, குறையுது கொஞ்சம் கொஞ்சமா. பாவமா பாவம் இல்லையா? சரி, வீட்டுக்காரன் அவனே இவனே அப்படி நான் 2 வார்த்தையில் நிறுத்திட்டேன். இதுக்கு மேலேயும் சொல்றேன்னு இருக்கீங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவனே இவனே பேசுறோம், கெட்ட வார்த்தையில் பேசுறோம், மரியாதை குறைவான வார்த்தைகள் அனைத்தையும் பயன்படுத்துவது, இவைகள் எல்லாம் நாவினால் என்ன செய்வது? பாவம் செய்வது. அதுக்கு நாம ஒரு காரணம் சொல்லிக்குவோம். கோபம் வந்துச்சுன்னா என்ன அதை அடக்க முடியலைங்க அப்படி. அதுக்கு தான் ஆவியானவர் 2 பேச்சு பேசினா தான் அந்த கோபமே ஆறுது. இல்லைன்னா ரத்தம் உள்ள கொதிச்சுட்டே இருக்கு. 2 திட்டுனா தான் மனசு ஆறுதல் அடைகிறது. நாவினால் பாவம் செய்யாதே, பரலோகம் போகணும். இந்த நாவினால் செய்கிற பாவம் எல்லாம் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தி தேவ சமூகத்தில் போய் சேர முடியாமல் செய்துவிடும் என்பதை நன்றாய் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு வாயின் வார்த்தைகளை குறைக்க வேண்டும். அதில் புறம் பேசுதலை நிறுத்த வேண்டும். மரியாதை குறைவான வார்த்தைகளை ஆண்டவரே நான் பேசாதபடி எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டே இருக்கணும். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, மற்றவர்களையும் சரி, மரியாதை குறைவான வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டாம், பேசாதபடி எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை கேட்கணும். ஆண்டவர் தான் அதுக்கு உதவி செய்யும். அதுக்கு அஸ்திவாரமா இருப்பது என்னன்னு சொன்னா நம்முடைய எரிச்சல், நம்முடைய கோபம். அது மாறினா இது மாறி. நல்ல வார்த்தைகள் புறப்படுவதற்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய நல்ல குணம் என்ன என்று சொன்னால் நீடிய பொறுமை, சாந்தம், அமைதல் உள்ள ஆவி. இந்த குணம் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்முடைய வார்த்தை எப்படி வரும்? இனிமையாய் வரும், சாந்தமாய் வரும், அல்லது அமைதியாய் இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சங்கீதக்காரர் கேட்கிறார் பாருங்க, 141:3 சங்கீதம் 141:3. ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? மற்றதெல்லாம் கேட்போம். கிறிஸ்துமஸ்க்கு நல்ல துணி எடுக்கணும், ஆண்டவரே நல்ல புடவை எடுக்கணும், பண்டிகை நல்ல சிறப்பாக கொண்டாடணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். நம்முடைய ஜெபத்திலே சொல்ல வேண்டிய ஒரு நல்ல வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். சங்கீதம் 39 என்ன வாச்சோம்? நாவை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன், நாவினால் பாவம் செய்யாதபடி. கவனிச்சுங்க, நம்ம பாடுகிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அதுக்கப்புறம் நம் நாவினால் பாவம் செய்கிற வேலைகளை தொடர்ந்து செய்வோமானால் நம்முடைய ஆத்மாவை நம்முடைய நாவ் என்ன செய்கிறது? என்ன செய்கிறதுன்னு சொன்ன தீட்டுப்படுத்துகிறது. மனுஷனுக்கு உள்ளே போகிறது ஒன்று மனுஷனை தீட்டுப்படுத்தார். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். யாக்கோபின் நிறுவனம் வாசிடலாமா? அவர் நாவை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கார். நாவை அடக்க 3:8 யாக்கோபின் நிறுவனம் 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரர் ஆண்டவர்கிட்ட சொல்றார் இந்த பிரச்சனை. என் வாய்க்கு என்ன செய்யும்? சொல்லுங்க, காவல் வையும். ஆமென். என்னால அடக்க முடியாது, அதனால நீங்க என்னுடைய நாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? காவல் வையும். அப்படியே வாசி. 6வது வசனம். நாவும் நெருப்புத்தான். இல்ல 6வது வசனம். நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆமென் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் ஆமென் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். எங்க கொண்டு போய் சேர்த்தீனோம்? அங்க சொல்லிட்டு பாருங்க. அங்க சொன்ன போது என்னது? நரக அக்கினி, நரக ஆக்கினை அங்க கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால நாவினால் என்னென்ன பாவத்தை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அதை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். என்ன நாவினால் செய்ய வேண்டிய வேலை? துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, ஜெபிப்பது, இனிமையான வார்த்தைகளை பேசுவது, ஆசீர்வதிப்பது, வாழ்த்துவது, இவைகளைத்தான் நம்முடைய நாவினால் கொண்டு வர வேண்டுமே ஒழிய சபிப்பது, புறங்கூறுவது, கோள் சொல்லுவது, குறை சொல்லுவது, அவமதிப்பது, கோபமான எரிச்சலான வார்த்தைகளை கொண்டு வருவது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து வரல சத்தமா வரல
புறப்பட வேண்டாம். தேவ பக்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தால் அவைகளையே பேசுங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். புறங்கூறுதல். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். புறங்கூறுதலை பற்றி அந்த வசனங்கள் பேசுகிறது. புறங்கூறுதல் கேட்டுட்டது, இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். மற்றவங்களை பத்தி பேசுறதுன்னா நமக்கு ரொம்ப ருசியா இருக்கு பாத்துங்க. அதே சமயம் நம்முடைய குறைகளை எல்லாம் விட்டு விடுவோம். நீதிமொழிகள் 10:18 எடுத்து பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். புறங்கூறுகிறவன் மதிகேடன். புறங்கூறுகிறவன்னா என்னன்னு சொன்னேன். நம்ம விஷயத்தை எல்லாம் கேட்டுட்டு போய் மற்றவர்களிடத்தில் இந்த மாதிரி தவறுகள் அந்த மனுஷனுடைய வாயில் இருக்கிறது, ஜீவித்தில் இருக்கிறது, வாழ்க்கையில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறது, அதுக்கு காரணம் எல்லாம் அவன் பண்ண பாவம் தான். ஏராளமான குறைகளை நாம் போட்டுக்கொள்வோம். இப்படி சொல்லுவதனால நம்முடைய தவறுகளை எல்லாம் நாம் மறைத்துக் கொண்டு நம்மை நீதிமானாக்கி கொண்டு மற்றவர்களை பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதை விளம்பரப்படுத்த ஆரம்பிக்கிறோம். புறங்கூறுகிறது. மற்றவர்களை பற்றி என்ன செய்கிறோம்? புறங்கூறுகிறவன் ஞானவான் சொல்லுதா, மதிகேடன் சொல்லுதா? மதிகேடன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். 11:13 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:13 சொல்லுகிறது. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் இப்ப அந்த வசனம் தெளிவாய் விளக்கிச்சு பாருங்க. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான். குறையில்லாத மனிதர்கள் யாரு? எந்த மனுஷனிடத்தில் குறையில்லை? எல்லா மனிதர்களிடத்திலும் என்ன இருக்கிறது? குணங்களில் குறைவு, சுவாவங்களில் குறைவு, அவர்கள் செயல்படும் தன்மையில் குறைவு, அவருடைய சுவாபத்திலே எல்லா விதத்திலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு குறைவு இருக்கத்தான் செய்யும். குறைவில்லாதவர் ஒருவரும் இல்லை. நிறைவானவர் ஆண்டவர் மட்டும்தான். இது ஆண்டவருக்கு தெரியும். அந்த குறைகளை களைவதற்காகத்தான் நம்முடைய கையில வேதத்தை எழுதி கொடுத்து இதை வாசித்துக் கொண்டே இரு, குறைகள் மாறும். இதற்கு கீழ்ப்படித்துக் கொண்டே இரு, குறைகள் மாறும். பரிசுத்த ஆவியை பெற்று அதன் மூலமாகவே ஜீவியத்தை நடத்து, அப்பொழுது குறைகள் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது எல்லாமே மாம்சம் என்று அவருக்கு தெரியும். அந்த மாம்சத்தை மாற்றுவதற்காகத்தான் நமக்கு வேத வசனமும் ஆவியினுடைய அபிஷேகம் அருளப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்குள்ள மட்டும் நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் இது எல்லாத்தையும் நிறுத்தி ரொம்ப உற்சாகம் மற்றவங்களை பற்றி பேசும்போது ரொம்ப உற்சாகமா கேட்கக்கூடாது. ஒருவர் சொல்ல குறை சொல்ல மற்றவர்களை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தால் நாம் கேட்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றோம். நம்மை பற்றி மட்டும் பேசுங்க அப்படி சொல்லி படுறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு வேளை 2 வார்த்தை உங்கள் காதில் விழுந்து விட்டது என்று சொன்னால் அதை போய் 3வது நபரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சரி, இப்ப இன்னொன்று கவனிக்கணும். ஒரு மனுஷனிடத்திலே தவறை கண்டுபிடித்து விட்டால் அந்த தவறை நாமே அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தவறு செய்த மனிதனிடத்திலே நீங்கள் தவறையோ குறைவையோ குற்றத்தையோ கண்டுபிடித்து விட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால் அவர்களுக்கே அவர்களுடைய தவறை சுட்டி காண்பிக்க வேண்டும். அது எப்படி சொல்ல வேண்டும் சொல்லு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். எப்படி சொல்ல வேண்டும்? யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆமென் ஆமென் ஆமென். அந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். எதற்குரியவர்கள்? நம்மை பற்றி வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க சொல்லுங்க. எதற்குரியவர்கள்? ஆவிக்குரியவர்கள். அப்புறம் சாந்தமுள்ள ஆவியோடு சீர்பொருந்த பண்ணுங்கள். ஆமா, எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. எப்படி பேச சொல்றாரு? ஒருவர் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் நீங்கள் ஆவிக்குரியவர்களா? ஆம் என்று சொன்னார். சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ண, திருத்தியது சீர்பொருந்த பண்ண. அறிவு இருக்குதாடா? முட்டாள் மடையா இப்படி ஆரம்பிக்க கூடாது. இத்தனை காலமா நீ விசுவாசியா இருக்கிறியா, இப்படி செய்யலாமா? இந்த மாதிரி ஆரம்பிக்காத. சாந்தமுள்ள ஆவியோடு வசனங்களை எடுத்து காண்பித்து அவர்களை திருத்த வேண்டுமே தவிர
கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதே என்று வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. சாந்தமுள்ள ஆவியோடு அந்த தவறு செய்தவனை சீர்பொருந்த பண்ணு. சரி, கடுமையான வார்த்தை பயன்படுத்தினா நாளைக்கு நீயும் அதே தவறை செய்யலாம். மற்றவர்களை குற்றப்படுத்தி கடுமையான வார்த்தைகளில் அவர்களை திருந்த செய்ய முயற்சி எடுப்போம். ஆனால் அதே தவறு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் என்ன செய்யலாம் என்று திகைப்போம். அதனால நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இவன் என்ன செய்கிறார்? மற்றவர்களை பற்றி கேட்டு மற்றவர்களிட்ட போய் அவர்களை பற்றி சொல்லுகிறவன். நீதிமொழிகள் 11:9 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:9. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். ஆமென், ஆமென். நீதிமான் என்ன செய்கிறார்? தன்னால் பெற்றுக்கொண்ட வசன அறிவினாலே அடுத்தவனுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, அவனை கெடுக்கக்கூடாது, தன்னை தப்புவித்துக் கொள்ளுகிறான். நாவே கடிவாளத்தால் அடக்கி வச்சோம். என் உதட்டின் வாசலுக்கு காவல் வையும். நான் பேசக்கூடாது. சரி, அப்படியே தவறு செய்தவன் என்ன செய்யணும்? சாந்தம் உள்ளாவியோடு சீர்பொருந்த பண்ண வேண்டும். நம்ம எடுக்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? கட்டுமையானது. அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா, உனக்கு சோதத்தான் சாப்பிடுறியா அப்படின்லாம் ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் வசனம் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஒரு திருத்தம் இல்லை, நீ எல்லாம் எந்த சர்ச்சுக்கு போற, இப்படி ஆரம்பிக்கும். சொல்லுகிறது கவனி. மாயக்காரன் வாசிக்கும். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நம்முடைய வாயின் வார்த்தையினாலே ஒரு மனுஷனுடைய குடும்பத்துக்குள்ள சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்குகள் வரக்கூடாது. மூட்டி விடும். அடுத்தவனை கெடுக்கிறது, வாயினால் கெடுப்பது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். உனக்கு அந்த காரியம் எல்லாம் உதவி செய்யும். தனக்கு அந்த காரியம் வேணும், உனக்கு அந்த காரியம் உதவி செய்யாது. அவருடைய நட்பு உனக்கு உதவி செய்யாது. ஆனா எனக்கு அது உதவியா இருக்கு. அதை மனசுக்குள்ள வச்சுக்கிறது. மற்றது உனக்கு அந்த ஆகாதையா, அந்த உறவு வேண்டாம், அந்த சொந்தம் வேண்டாம், அந்த பந்தம் வேண்டாம், ஐயோ அவர்கள் பொல்லாத மனிதர்கள், இப்படி நிறைய சொல்லி கொடுக்க. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும்? இவனுக்கு அந்த வாய்ப்பை தட்டி கடிச்சிட்டு நம்ம அந்த வாய்ப்பை கொண்டு வந்துடுவோம். அடுத்தவனுக்கு எடுக்கிற வேலை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கைக்கு எடுக்கிற வேலை. மாயக்காரன். அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு? மாயக்காரன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. நம்ம எங்க கொண்டு போய் தள்ளிவிடும்? நரக ஆக்கினையில கொண்டு போய் சேர்த்து விடும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆகவே நம் பிள்ளைகளை உணர வேண்டும். வாசி. சங்கீதம் 19:12 சொல்லுகிறது. சங்கீதம் 19:12. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆமென். இது நம்ம அடிக்கடி கவனத்தில் வச்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில என்ன தப்பு இருக்கு? என்னென்ன பேச்சுவார்த்தையில நான் தப்பு பண்றேன்? குறை சொல்றதுன்னா மற்றவர்களை பற்றி, அதாவது குறை சொல்லுதல்னா இருக்கிற குறைய அவங்ககிட்டயே சொல்லி அவனை திருத்துறதுல தப்பு இல்லை. மற்றவர்களுக்கு போல் இல்லாத காரியங்களை, அவர்கள் பரிசுத்தமாய்த்தான் ஜீவிக்கிறார்கள், ஆனா அவங்க மேல நமக்கு வெறுப்பு இருக்கு. அதனால போய் அடுத்தவர்களிடத்துல அவனை பற்றி இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லுவோமானால் அதான் குறை சொல்லுதல். அது உண்மையாகவே அவனிடத்துல குறையை கண்டுபிடித்து விட்டால் வேதம் நமக்கு சொன்னது, அவனே நீயே சொல்லி திருத்திக்க. நீயும் அவனும் தனிமையில் இருக்கும் போது போய் அவனை உணர்த்து. வாசி. மத்தேயு 18. தனிமையில் இருக்கும் போது போயே அவனை நீ என்ன செஞ்சுக்கணும்? உணர்த்தி காட்டு, தவறுகளை திருத்து. 18 15வது வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் ஆமென், ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை ஊத்தி உற்சாகமா சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஏன் ஆராதனையில ஜான் வெஸ்லி நிறைய பாட்டு பாடுறாருன்னு அதை யோசிச்சேன். இப்படி சொல்லி பார்த்தேன். நீ விட்டுறப்ப அத்தனை பாட்டெல்லாம் பாடாத, ஒரு 2 பாட்டு பாடிட்டு அவங்கள ஒரு 1/2 மணி நேரம் செவிக்க சொல்லிடுறேன். அப்போ மகன் சொன்ன விஷயம் என்னன்னா, 1/2 மணி நேரத்தில் எல்லாரும் தூங்கிடுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் தட்டி எழுப்பி வசனங்கள் சொல்ல வேண்டியதாயிரும்.
அதனால அவங்களை எழுந்திரிச்சு நில்லுன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாட வச்சா மட்டும்தான் அவங்க தூங்காம இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற 6 நாள்ல என்ன பண்றீங்கன்னா 5 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இல்லை. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் உங்களை 4 மணிக்கெல்லாம் வேன் உங்களை கூட்டிட்டு இங்க உட்கார வைக்கிறதுனால அடுத்த 1/2 மணி நேரத்துல எல்லாம் அமைதியின் நிலைக்கு போக ஆரம்பிச்சிடுறீங்க. அதனாலதான் இடையில கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க வேண்டிய கட்டாயம் வந்துருது. அல்லேலூயா எல்லாம் சத்தமா வரணும். ஆமென். என்ன கேட்டோம்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆமென். எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய செயல்பாடு. இதுல தப்பு பண்ணோம்னா நம்முடைய நாக்கே நம்ம நரகத்துல கொண்டு போய் விட்டோம். அவர் என்ன சொல்லுவாரு மேல? ஆமா, நல்லா பாடுனேன், நல்லா சுகம் பண்ணேன், நல்லா கை தட்டினேன், காலையில் எழுந்திரிச்சு பாடினேன், மாலையில் எழுந்திரிச்சு பாடினேன், ஆராதனையில் இருந்துச்சு, எல்லாம் கரெக்ட். ஆனா கோல் சொல்றது, கொசலம் சொல்ற புத்தி உனக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யல? மாறல. புறம் பேசுற புத்தி உனக்கு கடைசி வரைக்கும் மாறல. சாகுற வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டே தான் இருந்த? கோல் கொசலம் சொல்லிட்டே தான் இருந்த, புறம் பேசிட்டு தான் இருந்தேன், அடுத்து உங்க குறைய பெரிதுபடுத்தி பேசினேன் அப்படின்னு மேல சொன்னார்னா என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க ஆண்டவரை, இனிமேல் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனால இந்த பழக்கங்கள் நமக்குள் இருந்தால் அவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஜெபங்களை தான் நம்ம கூடவே பார்த்துட்டு வரோம். அவரு என்ன சொன்னாரு? என் உதட்டின் வாசலுக்கு வாய்க்கு காவல் வை, என் வாய்க்கு காவல் வை, என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, என் நாவை கடிவாளத்தால் அடைக்க வை. என்னவும் சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு வசனம் கேட்டா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்குமே கொஞ்சம் தம் பிடிச்சு காத்துக்கொள்ளுமாங்கிற சந்தேகம் தான். அது திடீர்னு சாயந்தரத்துல ஒரு 7 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்ச நேரம் தம் பிடிச்சு பார்ப்போம். ஆனா நாளை மறுநாளைக்குள்ள அது எல்லாமே போயிடும். அப்புறம் நமக்கு வாய்க்கு வந்தது எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவோம். பேசி முடிச்சுட்டு அப்புறம் யோசிக்கணும், இந்த வாரம் தான் வசனம் கேட்டோம், ஆனா என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோமே. சரி, அப்படியெல்லாம் யாரு பரிசுத்தமா ஜீவிக்கிறான்? வீடு போகட்டும், கடைசியில் பார்த்துக்குவோம். கடைசியில் என்னத்தை பார்த்துட்டு போறோம்? இதைத்தான் பார்ப்போம். அவர் கேட்பாரு, கீழே பூமியில் இருந்த போது நாவினால் நீ என்ன செய்தாய்? கரைப்பட்டாய், தீட்டுப்பட்டாய் என்று சொல்ல ஆரம்பிச்சுடுவார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனால தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மற்றவர்களுக்கு குறைகளை பெரிதுபடுத்தி எடுத்துக்காட்டுவதற்கு முன்னால நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை சிந்தித்து அவைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். மறைவான குற்றங்கள், இதெல்லாம் என்ன குற்றங்கள்? மறைவான குற்றங்கள். நாம் இவைகளுக்கு நிறைய சாக்கு போக்கு சொல்லியிருக்கோம். அவன் அப்படி பேசுறான், அதனால நான் இப்படி பேசுனேன். இதெல்லாம் ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வாசி லேவியராகமம் 19 அதிகாரம் 16வது வசனம். அங்கும் இங்கும் கோல் சொல்லாதே. பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம். ஆமென். நான் கர்த்தர். பிறனுடைய இரத்தப்பழி கோல் சொல்லி அதனால விசுவாசி சபையை விட்டு போனா அது இரத்தப்பழி. வசனம் சொல்லி சபையை விட்டு போனா அது இரத்தப்பழி. ஒரு ஆத்துமா கெட்டு போனால் அது இரத்தப்பழி. பிறனுடைய இரத்தப்பழிக்கு உடன்படாதே. அங்கும் இங்கும் என்ன செய்யாதே? இந்த சுவாபத்தை மாத்திக்கணும். இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நல்ல தீர்மானம் எடுத்து அதில் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி சொல்லுவதனால் என்ன ஏற்படும்? உண்மையில இரத்தப்பழி வரும். என்ன? அவன் மனம் புரிந்து போனாலோ, சபையை விட்டு போனாலோ, சத்தியத்தை விட்டு விலகி போனாலோ, என்னை பற்றி இப்படி எல்லாரும் அவதூறு செய்கிறார்கள், ஆகவே நான் இனிமேல் அந்த சபைக்கு போக மாட்டேன் என்று ஒரு மனுஷன் முடிவெடுத்தாலோ, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் இரத்தப்பழிக்கு உடன்படுகிறீர்கள். அந்த ஆத்துமாவுடைய இரத்தப்பழி இந்த கோல் சொல்றோம் மேல, கொசல சொல்றோம் மேல வந்து மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு ஒரு ஆத்துமா சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது, சபையை விட்டும் விலகக்கூடாது. அதில் மிக கவனமா இருக்கணும். இருக்கிற ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கே நாம் முயற்சி எடுக்கணும். இருக்கிற ஆத்துமாக்களோடு இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு தான் முயற்சி எடுக்க வேண்டும். விலகி போவதற்கு ஏதுவான வார்த்தைகளை என்ன செய்யாதே? சொல்லாதே. போல் சொல்லுகிறது என்ன? இங்க இருந்து கேட்டுக்கிட்ட காரியத்தை அப்படியே போய் இன்னொருத்தருக்கிட்ட
ஒப்படைச்சிட்டு உன்னை சொல்லிட்டு வந்துடும். யார்கிட்டையும் சொல்லிடாத, உங்ககிட்ட மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறேன். அவங்க கேட்டவங்க என்ன செய்வாங்க, அடுத்தவங்ககிட்ட போய் அதை சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாத, உங்ககிட்ட மட்டும்தான் அதை சொல்லுவேன். ஆக மொத்த விஷயம் ஊர் முழுவதுக்கும் அதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஊரறிஞ்ச ரகசியம் நான் போயிடுது. சரியா? அதனால ஒரு இடத்தில் கேட்டதை அடுத்த வசனத்தை பாருங்க. 25:9 நீதிமொழிகள் 25:9. ஒருவனிடத்தில் கேட்டதை இன்னொரு இடத்தில் போய் சொல்லக்கூடாது. முதல்ல கேட்கவே கூடாது. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாதியை குறித்து வழக்காடு. மற்றவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்து. ஆமென், ஆமென். இந்த பக்கம் ஒருத்தர் வாசிங்க அதே வசனத்தை. தம்பி சுரேஷ் வாசிக்கிறியா? 2 சுரேஷும் ஒருத்தர் வாசிக்க பண்ணிக்கிறீங்க. 25:9. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் விஜயத்தை குறித்து யாச்சியத்தை குறித்து வழக்காடு. மற்றவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றவங்கிட்ட போய் காரியத்தை சொல்லாத. யாரோட நமக்கு பிரச்சனையோ அவங்ககிட்ட மட்டும் பேசிட்டு விஷயத்தை க்ளோஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான் ஊரெல்லாம் போய் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்களுடைய மனம் முடிவடைந்து போய்விடும். திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனால நாவினால் நாம் பாவம் செய்கிறோம்னு அர்த்தம். அயலானுடனே மாத்திரம் உன்னுடைய பிரச்சனை, உனக்கும் அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசு. மற்றவர்களிடத்தில் எல்லாம் போய் காரியத்தை என்ன செய்யாதே, சொல்லாதே. அவர்களை பற்றி தூஷணமா சொல்லாதே, குறைவாய் சொல்லாதே. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ஒரு தவறும் செய்யாதிருக்க அவன் மேல ஒரு மனுஷனுக்கு, ஒரு விசுவாசிக்கு பொறாமை ஏற்பட்டு அவனை பற்றி மற்றவர்களிடத்துல சொன்னால் அதற்கு பெயர் அவதூறு. மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷன் ஒரு தவறும் செய்யாதிருக்க அவர்கள் மேல நமக்கு எரிச்சல் வந்து, கோபம் வந்து, அல்லது பொறாமை வந்து அவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் போய் இல்லாத காரியத்தை, அந்த மனுஷன் செய்யாத காரியத்தை எல்லாம் சொன்னால் அதற்கு பெயர் என்ன செய்கிறோம்? அவதூறு செய்கிறோம். ஒரு மனிதன் தவறு செய்திருந்தால் அந்த மனுஷன் தவறு செய்தானா இல்லையா என்பதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். ஆமா, அந்த மனுஷன் இன்னென்ன விதங்களில் தவறு செய்தான். சரி, இது தெரிஞ்ச விற்பாடு என்ன செய்யணும்? தவறு செய்தவனிடத்திலேயே போய் தவறை சுட்டி காட்ட வேண்டும். அதான் நாம் மத்தேயு 18 வாசிச்சோம். நீயும் அவனும் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வான். தவறு செய்தவனிடத்திலேயே போய் சொல். அவனுக்கும் நமக்கும் பிரச்சனைனா அவனிடத்துல மட்டும் பேசு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இங்க என்ன வாச்சோம்? உன் அயலானுடனே மாத்திரம் உன்னுடைய வியாச்சியத்தை குறித்து வழக்காடு. மற்றவர்களிடத்தில் ரகசியத்தை என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் என்ன தவறு? வாயின் வார்த்தைகளிலே நாவினால் செய்கிற பாவம். இது நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்காது? கொண்டு போய் சேர்க்காது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது, நரக ஆக்கினியில கொண்டு போய் விடும். எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று பெயரை பெற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய நாவிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். பிறனை ரகசியமாய் அவதூறு செய்தால் 101:5. சங்கீதம் 101:5. அவதோடு கொள்கிறவனை சங்கரிப்பேன். ஆமென். நேர்மை கண்ணனையும் நெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். ஆமென். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அதிவே பிறனை ரகசியமாய் யாருக்கு சொல்லக்கூடாது? ரகசியமா அவதூறு செய்தல். செய்யாத ஒன்றை சொல்லி ஒரு தவறு செய்யாதவனை தவற குற்றவாளியாக தீர்ப்பது அவதூறு செய்தல். இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. செய்கிறோமான்னு கவனிச்சுங்க. செய்தார்களா இல்லையா என்று தெரிய வந்தால் அவனுடனேயே போய் சொல்ல என்று மத்தேயு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 18:15 நாம் வாசித்தோம். சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் தவறு செய்யாதவனை தவறு செய்தால் என்று சொல்லி மற்றவரிடத்திலே சொன்னால் அதற்கு பெயர் என்ன? அவதூறு செய்தல். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய வாயை, நாவை எவ்வளவு காக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம்.
கோள் சொல்லுகிறது, கோள் சொல்லி திரியாயாக உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்காதே. வாசி, சகோதரர்களுக்கு சகோதரர் சண்டை கூட்டி வைக்காத, அவதூறு பண்ணாத, குறை சொல்லாத, ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை 101:5 என்ன வாச்சோம்? பிறனை ரகசியமாய் அவதூறு செய்கிறவனை அழிச்சே போடுவேங்கிறார். பாருங்க, சங்கரிப்பேன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாத சிச்சுக்கு ஒப்பு கொடுத்து ஆளை க்ளோஸ் பண்ணிடுவேங்கிறார். மற்றவனை பற்றி பேசக்கூடாது பூமியிலேயே. சங்கீதம் 50 அதை விட கடுமையா சொல்லுது. அது சங்கீதம் 50:19 இருந்து இதெல்லாம் பொல்லாப்பு. இதெல்லாம் பொல்லாப்பு. கோள் சொல்லுதல், குறை சொல்லுதல், அவதூறு பேசுதல், அவமரியாதையாய் பேசுதல், தவறே செய்யாதவனை பற்றி ஊரெல்லாம் தவறு செய்ததாக நாம் பரப்பி விடுதல், இது எல்லாமே பொல்லாப்பு. உன் நாவை, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். வேற எதுக்கு திறக்கிறது இல்லை? ஜெபிக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு வாய் திறக்கிறது இல்லை. நல்லதை பேசுறதுக்கு, மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு, அதுக்கெல்லாம் வாய் திறக்கிறது இல்லை. ஆனா எதுக்கு வாய் திறக்கிறாய்? பொல்லாத காரியங்களுக்கு மட்டும் உன்னுடைய நாவை, வாயை திறக்கிறாய். வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். வாசிக்க சதித்திட்டங்கள், சற்பனைன்ற ஒரு வார்த்தை வருது பார்த்தியா? அதை இப்படி சொல்லிக்கலாம், கற்பனையான காரியங்களை யோசித்து பிணைத்து வைத்தல். சற்பனை, சதி. நீ உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாக பேசி, ஏன் அங்க சகோதரன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? சபையில் உள்ளவங்க எல்லாரும் சகோதரன், சகோதரி. தாயாரு சபை, தகப்பனாரு ஆண்டவர். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆகவே சபையில் இருக்கிறவர்கள் சகோதரர்கள், சகோதரிகள். ஆகவே நம்ம ஒரு சகோதரனுக்கு விரோதமா, விசுவாசிக்கு விரோதமா அவதூறை பேசுகிற செயல்பாட்டை செய்யாத. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, ஆமே, உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை செய்யும் போது அப்போ பேசாம கேட்டுட்டு இருந்தாராம். நீ பேசுற மாதிரியே நானும் பேசுவேன் என்று நீ என்னை குறித்து நினைவு கொண்டாய். உன்னை கடிந்து கொண்டு ஒவ்வொன்றாக கொண்டு வருவார். நீ இந்த மாதிரி பேசின, அவதூறு பண்ணின, இந்நேரம் வாயினால் கெடுத்த, மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவன் என்னை கவனிக்கிறது இல்லை, தேவன் என்னுடைய வார்த்தைகளை குறித்து ஒன்றும் தவறு சொல்ல மாட்டார் என்று கர்த்தரை மறக்கிறவர்களே, வசனத்தை மறக்கிறவர்களே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாம் என்ன வாஞ்சோம்? பின்னே ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரியாமல் விடு. பயந்து இருக்கணும். மற்றவர்களே குறித்து பேசும் பொழுது கவனமாய் பேச வேண்டும். அவதூறு செய்யக்கூடாது. செய்யாத தவறை செய்தாக சொல்லக்கூடாது. ஊட்டி குறைச்சும் சொல்லி வைக்க கூடாது. எப்பொழுதும் ஒரு விஷயம் நம்மிடத்திலிருந்து இன்னொரு இடத்துல போகும்போது அதுக்கு காது, மூக்கு, கண்ணு எல்லாம் ஒட்ட வச்சுதான் அடுத்தவங்ககிட்ட அனுப்புவாங்க. இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஒட்ட வச்சு அடுத்தது மற்றவங்ககிட்ட போகும். ரெண்டு சேர்த்து போவாங்க. ஒரு சமயம் இங்க நான் இந்த பசங்க, என்னுடைய பசங்க குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து இந்த ஹாலில் பந்து விளையாண்டுட்டு இருந்தேன். சின்ன மகன் தான் எங்களோட விளையாண்டுட்டு இருக்கிறோம். அந்த பந்து என்னுடைய காலுக்கடியில் சிக்கி என்னை இழுத்து விட்டுருச்சு. அப்படியே மல்லாக்க விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்னுடைய இடது காலில் அந்த முழங்காலில் ஜவு கட் ஆயிடுச்சு. காலை இழுக்க முடியல. அவன் என்ன பிடிச்சி எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிறான். என்னால் எழுந்திரிக்க முடியல, கால் இழுக்க முடியலன்னு சொல்றேன். அவன் தலை பிடிச்சு மேலே தூக்குறான். இல்லை என்னை தூக்காத சொல்லி மெதுவாக எழுந்திரிச்சு உட்காந்து என்னுடைய கையினால காலை மெதுவாக இழுத்த உடனே கால் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நொண்டி நொண்டி எழுந்திரிச்சு சேர்ல உட்காந்துட்டேன். அடுத்து பாப்பப்பட்டி போய் காலுக்கு ஒரு எண்ணெய் பூச்சி கட்டி போட்டுட்டு வந்துட்டு, நடக்க வேண்டாம், பத்திரமா காலை சேர் மேலே வச்சு நீட்டி உட்காந்துக்கணும், ஒரு 2-3 நாளைக்கு எண்ணெய் போட்டுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டாரு. இது எப்படி வெளியில போகுதுன்னா, ஐயாவுக்கு கால் உடைஞ்சு எலும்பு கட் ஆயிடுச்சு. வெளியில எப்படி போச்சு? ஐயாவனால அடுத்தது இன்னொரு செய்தி வருது. ஐயாவனால இனிமேல் நடக்கவே முடியாது,
2 பக்கம் 2 குச்சி வச்சுதான் இனி நடக்கணும். இதை கேட்டு விசுவாசிகள் திரளாய் படைப்படையாய் வர ஆரம்பித்து விட்டார். இங்க நான் காலில் சேர் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் அவங்க வந்து காலை பார்த்துட்டு என்னங்க ஆச்சு, நடந்த சம்பவம் தான். ஐயோ, வெளியில உங்களை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன பேசிட்டு இருக்காங்க, கால் 2ஆவே உடஞ்சே போச்சுன்னா ஒருத்தர் கட்டை வச்சு தான் நடக்கணுங்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா நீங்க நல்லா தான் உட்காந்துருக்கீங்க. அட பாவீங்களா, நம்ம நடக்க முடியாம இக்கத்துல கட்டை வச்சு நடக்கிறவனாவே மாற்றி போட்டாங்களா. அந்த விஷயம் எப்படி போச்சு பார்த்தியா வெளியில? இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும். என்னையே உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். இந்த மாதிரி செய்கிறது தவறு. இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் செய்யாத ஒரு தவறை மற்றவர்களிடத்தில் போய் பரப்பி விட்டா கர்த்தர் சொல்றாரு, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவராலும் உங்களை விடுவிக்கவே முடியாது. திருத்திக்கணும், இந்த சுவாபத்தை எல்லாம் மாற்றிக்கணும். இந்த மாதிரி குணங்கள் சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடாது. பேசுவதற்கு இனிமையான வார்த்தைகள் நிறைய இருக்கு இல்லையா? கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம். யாரு கோல் சொல்றவன்? வாசி நீதிமொழிகள் 16 27 28 வசனங்கள். நீதிமொழிகள் 16 27 28. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். துன்மார்க்கன். பேலியாளுங்கிறது யாரு? துன்மார்க்கன். பேலியாளின் மகன் என்ன செய்கிறான்? கிண்டி விடுகிறான். எரிகிற அக்கினி போன்றது அவனுடைய உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். கோல் சொல்றதுனால என்ன நடக்குது? பிரிவினை ஏற்பட்டு விடும். கோல் சொல்றவனுடைய செயல்பாடு என்ன? அவன் எப்படிப்பட்ட சுவாபமுடையவன் வாசிக்கிறோம்? பேலியாள், துன்மார்க்கன். கிண்டி விடு. அடுப்பு நல்லா எரியணும் தான் என்ன செய்யும்? கொஞ்சம் அதை அப்படி கலக்கி விடணும். அதுக்கு தான் அங்க கிண்டி விடுது. நல்லா எரிட்டு நல்ல சண்டைய பெருசா அப்படி தூண்டி விடுகிறவன். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். இங்க ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். இந்த முன்னாள் வீட்டில் இருந்த மன்னோகரனுக்கும் அவருக்கு தெரியும், எனக்கும் அவருக்கு தெரியும். நீலகிரியில் இருந்தவர். அவர் வந்தவர் நேராக அங்கே போனார். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்தார். அவங்க என்னெல்லாம் குறை சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றாரு. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதையெல்லாம் போய் அங்கே சொல்றாரு. இந்த வேலை என்ன வேலை? தூண்டி விடுற வேலை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவருடைய குணமே அந்த மாதிரி. எஸ்டேட்ல இருந்த போதும் அதே மாதிரி தான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனால அங்க கேட்டு இங்கேயும், இங்க கேட்டு அங்கேயும் சொல்லும் போது 2 பேருக்குள்ளும் சமாதானம் ஏற்படுமா? பிரிவினை ஏற்படுமா? பிரிவினை ஏற்படும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். சமாதானம் ஏற்படுகிற செயலை செய்கிறவராய் இருந்தால் அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களையும் அப்படி இல்லை, பாஸ்டர் நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு, அதை விட்டுருவோம், கடந்ததெல்லாம் மறந்துரு, வாங்க சமாதானப்படுத்தி வைக்கிறேன், அப்படி பண்ணிருக்கணும். ஆனா அவர் அந்த செய்யல. இந்த பக்கம் தூண்டி விட்டாரு, அந்த பக்கம் தூண்டி விட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால உள்ள வர முடியல. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆனா நான் நன்மை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா நிறைய நன்மைகளை மறுபடியும் செய்து கொண்டே தான் இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்ன வசனம் சொல்லுகிறது? பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். எரிகிற அக்கினி போன்றது. பாருங்க நாவல் என்ன இருக்கா? முதல்ல எரிகிற அக்கினி. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கூட்டி விடுதல், கோல் சொல்லுதல், பிரித்து விடுதல் அவன் நாவில் இருக்கிறது. பேலியானுடைய மகனுடைய நாவில். மாறுபாடுள்ள குணத்தை உடையவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கவனிச்சுக்கணும். ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கோம்? இதெல்லாம் நாவினால் பாவம் செய்வது. சங்கீதக்காரர் என்ன சொன்னாரு? நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நாவை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வாசி இன்னொரு வசனம். சங்கீதம் 34 13.
உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள். விலக்கி காத்துக்கொள். வாசிங்க. தீமையை விட்டு விலகி ஆ. நன்மை செய். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் ம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண. கர்த்தருடைய முகம் ம். அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆமென். ஒரு குற்றமும் செய்யாதவனை பற்றி தீமையா சொன்னா அவனை ஆளை க்ளோஸ் பண்ணிடுறாரு. கர்த்தருடைய பரிசுத்த சோதரம். உன் நாவை பொல்லாப்புக்கும் நாவினால வர்ற ஆக்கினியர் அது பல இடத்துல நாம பார்த்துட்டோம். சங்கரியாமல் விடு. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ண அவனை சங்கரியாமல் விடு. சங்கீதத்தில் வாசம் உன்னை பீறி போடுவேன். ஒருவரும் என் கையில் இருந்து உன்னை விடுவிப்பது இல்லை. இங்க என்ன வாசிக்கிறோம்? உன் நாவை பொல்லாத காரியத்துக்கும். இதெல்லாம் பொல்லாத காரியம் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தே வரும். என்னது? அவதூறு பண்ணாத, கோள் சொல்லாத, புறம் பேசாத. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். குற்றம் சொல்லிட்டே இருக்காத. எல்லாம் நம்ம இடத்துல தன் பிள்ளைகளை உணர்கிறவர் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தினம் ஜெபம் பண்ண வேண்டிய விஷயம். நாவினாலே கரைபட்டுருவோம். நாவு நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திரும். மேல போன உடனே நரக ஆக்கினைக்கு நம்ம கொண்டு போய் விட்டுருவாரு. நீ பூமியிலிருந்து இந்த சுவாபங்களையும் குணங்களையும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அந்த தீமைகளை விட்டு விலகி எப்பொழுதும் நன்மையானவைகளை பேசு. மற்றவர்களுக்கு நமக்கும் சமாதானம் உண்டாகணும். அதை தொடர்ந்து செய். 14வது வசனம் அப்படி சொல்லுது. 16வது வசனம் சொல்லுது, தீமை செய்கிறவருடைய பெயரை, எது தீமை? அவதூறு செய்தல், உள் சொல்லுதல், புறம் பேசுதல், ரகசியமாய் அவதூறு செய்தல், எல்லாமே தீமை செய்தல். தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த சொல்லுவோம். இதெல்லாம் மாறிடுச்சுன்னா அந்த நாவுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆரோக்கியமான நாவு. இந்த சுவாபங்கள் எல்லாம் புறம் பேசுதலும், குறை பேசுதலும், கோழி சொல்லுதலும், அவதூறு பண்ணி இதெல்லாம் மாறிட்டா அந்த நாவுக்கு என்ன பெயர்? ஆரோக்கியமான நாவு. வாசி நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ, நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆவியை, மற்றவர்களுடைய மனசை நொறுக்கிடும். ஆவியின் மாறுபாடோ, நாவின் மாறுபாடு. நாவின் மாறுபாடான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது என்ன செய்யும்? ஆவியை, அவனுடைய ஆத்மாவை, இருதயத்தை நொறுக்கும். ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அங்க அந்த நாவிலிருந்து என்ன வந்துட்டு இருக்கும்? ஆரோக்கியமான நாவிலிருந்து வசனம், நல்ல ஆலோசனை, இனிமையான வார்த்தைகள், மன்னிப்பு, மறத்தல், விட்டு விடுதல், தீமைக்கு தீமை செய்யாதிருத்தல், சாபத்துக்கு சாபத்தையே சொல்லாதிருத்தல், அவமரியாதைக்கு அவமரியாதையை சொல்லாது. ஆரோக்கியமான நாள். அங்கிருந்து என்ன புறப்படும்? நன்மையான வார்த்தைகள் புறப்படும். நீதிமொழி ஒரு வசமாசிக்கல, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனால மற்றவர்கள் பற்றி நம்முடைய செயல்பாடுகள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாய் கவனித்து, நம்முடைய செயல்பாடுகளில் தவறு இருந்தால் அவைகளை எல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வாசி நீதிமொழிகள் 3:29-30 வசனம். நீதிமொழிகள் 3:29-30. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க ஒரு காரணமும் இல்லாமல் போய் அவனோடு வழக்காடாது. ரெண்டு கவனிச்சு இந்த பக்கம் வாசிக்க. சுரேஷ் வாசிங்க. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ற, கெடுதல் பண்ற வேலையை ஒரு நாளும் செய்யாது. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணும்
அயலானுக்கு விரோதமாக கெடுதல் நினைக்க கூடாது. நினைச்சா என்ன பண்ணுவாரு? இங்க பூமியில ஆளை முடிச்சிருவார், ஆயுசு நாட்களை குறைச்சிருவார். வசனம் அப்படிதான் சொல்லுச்சு. பீறி போடுவேன், சங்கரிப்பேன், அச்சமின்றி வாசம் பண்ணோம், அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையார். ஒருவன் உனக்கு எந்த தீங்கும் செய்யாதிருக்க ஒரு காரணம் இல்லாம போய் அவன் என்ன செய்யாத, வம்பு வழக்கு பண்ணாத. இதெல்லாம் நாம் செய்யறப்போம். நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலகி காத்துக்கொள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இப்போ நன்மையான காரியங்களை பேசினால் ஆண்டவர் என்ன செய்வார் என்று ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழி 23:16. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால், ஆமென், உன்னுடைய உதடுகள் செம்மையான காரியங்களை பேசினால் உன் உள்ளந்திரியங்கள் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். ஆண்டவர் எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை அங்க வேதவசனம் சொல்லுகிறோம். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சந்தோஷப்படணும்னா நம்முடைய வாய் வார்த்தையை எவ்வளவு காத்துக்கொள்ளணும் பாருங்க. செம்மையானவைகளை பேசு, நல்ல காரியங்களை பேசு. அதுல என்னெல்லாம் வரக்கூடாது? ரொம்ப வழக்கு, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது, அவமரியாதைகள் வரக்கூடாது, பொல்லாப்பு செய்யக்கூடிய யோசனைகள் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, மற்றவனுடைய கெடுக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். உன்னுடைய நாவு, வாய் செம்மையானவைகளை பேசினால் என்னுடைய இருதயம் என்ன செய்யும்? மகிழும். நீதிமொழிகள் 16:24 என்ன சொல்றது பாருங்க. 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இனிய வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள். இது திடீர்னு ஒரே நாள்ல வராது. என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 தான் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். என் நாவுக்கு காவல் வையும், உதட்டுக்கு உதட்டு வாசலுக்கு காவல் வையும், நாவை கடிவாளத்தில் அடைக்க வைக்க எனக்கு உதவி செய்யும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு நாள் கேட்காம விட்டாவே அன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். பேசுறதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வரும். சரி, என்னெல்லாம் பேசிட்டோம், எப்படிதான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. ஆனா அதுல இருந்து திருத்துறதே இல்லை. மறுபடியும் அதை தான் சொல்லிட்டே இருப்போம். மறுபடியும் 2 நாள் கழிச்சு 2 நாளைக்கு தம் பிடிச்சி பேசாம இருப்போம். 3ஆவது நாள் மறுபடியும் பேசிடுவோம், மறுபடியும் சொல்லுவோம். சரி, இன்னைக்கும் தோல்வி அடைஞ்சிட்டோம். இது வாழ்நாள் முழுவதும் தொடர ஆரம்பிக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய காரியம் இனிமையான வார்த்தை. மைண்ட்ல பிசாசு தூண்டு விடுவான் அல்லது மாம்சம் தூண்டும். விடா, பேசுனா தான் இன்னைக்கு ஒரு முடிவு வரும். விட்டுறாத, ஒட்டியும். நீங்க கோபத்தோட எரிச்சலோட பேச பேச பின்னால பிசாசு நல்லா அப்படி கீ கொடுத்துட்டே இருப்பான் பாரு. விட்டாத, என்ன ஆனாலும் சரி, கடைசியில் அட்டி விழுந்து ரத்தம் கத்தம் ஒழுகி கையை புடிஞ்சு கால் புடிஞ்ச உடனே அப்புறம் கம்மு. அந்த நிலைமைக்கு போகாது. ஒன்று முதல் நீ செம்மையான வார்த்தைகளை பேசினார் கர்த்தர் என்ன செய்வாராம்? மகிழ்ச்சி அடைகிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். செய்யக்கூடாத சில காரியங்களை கவனிச்சிடலாமா? 1 தீமோத்தேயு 5:13. செய்யக்கூடாதவைகள் இவைகள் எல்லாம் உருவாகும் என்பதனால அடுத்த வீட்டுக்கு என்ன செய்யாத, போகாதே. 1 தீமோத்தேயு 5:13. அதுவும் அல்லாமல் சோம்பேறித்தனம், வீடு வீடா போகாதே. சோம்பலுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புவாயர், வீண் அலுவற்காரிகளும், காரர்கள் இல்லைங்க, காரிகள் இருக்குது. நீங்க ஆண்கள் மேல தூக்கி போடக்கூடாது. அலுவற்காரிகளாயும் இருப்பார்கள், தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். யோசிச்சீங்களா? மறுபடியும் நீங்களே வாசிக்கணும். அதுவும் அல்லாமல் என்ன சுவாபம்? ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், துதிக்கிறதுக்கு சோம்பேறி, பைபிள் வாசிக்க இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம். ஆனா வீடு வீடா போய் அடுத்தவங்க காரியத்தை கூடி கூடி பேசுறதுக்கு நல்ல உற்சாகம். இருங்க, போய் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, இரு அப்புறம் போலாம் அப்படின்னு உட்கார வச்சு நம்ம பேசிட்டு இருப்போம். பாருங்க, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். அதிகமாக வந்தா கூப்பிடுவார்ல, இந்த செல்லு இருக்கு, உட்கார் பேசிப்போம். என்ன பேசுறீங்க?
அடுத்த விசுவாசிகளை பற்றி பேசுறீங்க, மற்ற குடும்பங்களை பற்றி பேசுறீங்க, சோம்பல் உள்ளவர். சரி 2 பேர் 3 பேர் கூப்பிட்டீங்களே, ஜெபிக்கலாம்னு யாராவது ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அடுத்த வீட்டுக்கு போனேன், ரைட்டா, சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? இப்போ மற்ற காரியங்கள்லாம் ஸ்டாப் ஆயிடும். என்ன சொல்றாரு? சோம்பல் உள்ளவர்களாய். ஆமா, வீட்டில் இருக்கீங்க, வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கீங்கன்னா எந்த வீட்டுக்கு என்ன செய்யாத, போகாத. வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி. சரி, அடுத்த வீட்டுக்கு போனா என்ன நோக்கத்துல போகணும்? சத்தியம் சொல்ற நோக்கத்தோட, ஜெபிக்கிற நோக்கத்தோட தான் போகணும். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புவாயர்கள். கண்ட காரியத்தை எல்லாம் பேசுறது அலப்புவாயர்கள், வீண் அலுவல்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஆகையால் போதும் இன்னொரு வருஷம் தீத்து 2 தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடி. ஆமா, பாலிய ஸ்திரீகள் புருஷரிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும். ஆமென். அந்த வார்த்தைக்காக தான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணலாம். எங்க இருக்குன்னு சொல்றாரு? சகோதரிகள் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கு சொல்றாரு? சரி, அவங்களுக்கு மாத்திரம் தான் இல்ல, நமக்கு அதே மாதிரி தான். சும்மா ஊரை சுத்தக்கூடாது. கிடைச்ச நேரத்தில் என்ன செய்யணும்? ஜெபம், வேத வாசிப்பு, சத்தியம் சொல்லுது. அந்த 3 வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வீட்டில் தரித்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். விஷயம் இல்லாம வெளியில ஊரை சுத்தக்கூடாது, தெருலாம் நின்றுட்டு இருக்க கூடாது, பஸ் ஸ்டாண்டா நிற்க கூடாது, மூலையில் நின்றுட்டு ஏமா நின்றுட்டு சும்மா நின்றுட்டு இருக்கிறேன்னால தப்பா போச்சு. சும்மா நின்றுட்டு இருக்கிறேன், பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்ல இங்கே வந்து நின்று இருக்கிறேன், பிரயாணம் இல்ல, சும்மா நின்றுட்டு இருக்கேன், அதான் தப்பு. வீடு அலுவல்காரிகள். அடுத்தது வீடு வீடாய் சுத்தப்படக்கூடாது. வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்கள். ஆமென். நல்லவர்கள். கூழ் பேசாதவங்க, குறை பேசாதவங்க, பசல பேசாதவங்க, புறம் பேசாதவங்க, அவதூறு செய்ய நல்லவர்கள், இனிமையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், கர்த்தருடைய இருதயத்தை மகிழச் செய்கிறவர்கள். அந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வரும் நல்லவர்களும். அதை கவனிச்சு நீங்களே கவனிச்சுங்க, எந்த லெவல் இருக்குதுன்னு பாத்துங்க. புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களும் அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க ஆமென் நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர்வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. ஆமென் ஆமென் ஆமென். அதனால இன்றைக்கு நாம் நம்முடைய நாவினால் பாவம் செய்ய கூடாத காரியங்கள், நாவினாலே பாவம் செய்யப்படுகிற காரியங்கள் என்ன, எதெல்லாம் நாம் பேசக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் தியானம் பண்ணோம். கேட்ட வசனங்களை மனசுல நிலைநிறுத்திக்கணும். உங்களுக்கு யூடியூப்ல மறுபடியும் இதே செய்தியை நீங்க போட்டு பார்க்கலாம். அதனால ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னா மறுபடியும் இதை ஓபன் பண்ணி அந்த வசனங்களை திருப்பி நோட் பண்ணி பார்த்துங்க. ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் வசனங்களை கை கொள்வான். உங்களுக்கு வசனத்தையே தான் எடுத்து காட்டிட்டு இருக்கிறோம். வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் உங்களுடைய ஜீவியம் மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.